ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. இன்னொரு முறை அனுதின தியானத்திற்காக நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இப்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். உங்களில் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை துதிக்கிறோம். நீங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்து ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்ற விஷயத்தை தெரியப்படுத்தாம இருந்தா இன்றைக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நீங்க 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க பார்க்கிறீங்கன்னு தெரிஞ்சா நாங்க இன்னும் உற்சாகமாக இந்த ஊழியத்தை தொடர நீங்க உதவி செய்தவர்களாக இருப்பீங்க. ஒருவேளை உங்களால காலையில பார்க்க முடியலன்னா உங்களால எப்ப முடியுமா அப்ப பார்க்கலாம். வெளிநாடுகளிலிருந்து பார்க்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா எந்த நேரத்திலும் அநேக விதத்துல லைவ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கிறோம், சண்டே லைவ் சர்வீஸ் கொடுக்கிறோம் மற்றும் அநேக பாடல்கள் ஷார்ட் மெசேஜஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுகிறோம். வசனம் நிறைவான இதயத்தில் இருக்கும்படியாக தேவனுடைய வசனத்தினால நாம ஆவிக்குரிய விதத்தில் பலப்படும்படி எங்களால முடிந்த அளவுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முயற்சிக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளர உம்முடைய கிருபை எங்களுக்கு அவசியமாகவே ஆவிக்குரிய விதத்தில் பலப்பட ஜீவ அப்பம் உம்முடைய வசனமே என்று விசுவாசித்து உம் சமூகத்துக்கு வருகிறோம். பேசுங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கிருந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறீங்கன்னு அந்த விஷயத்தை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க. மற்றும் இந்த காலை நேரத்தில் நாம தேவ பிள்ளைகள் ஆன பிறகு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. பாருங்க, ஒரு வெண்மையான வஸ்திரத்தின் மேல ஒரு சின்ன ஒரு கருப்பு கரை பட்டால் அது உடனே வெளியரங்கமாகிவிடும். ஒரு வெள்ளை காகிதத்தின் மேல ஒரு கருப்பு கரையை போட்டு ஒரு சின்ன டாட், அவ்வளவுதான். இந்த வெள்ளை காகிதம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் இதோ அங்க கருப்பா கரை இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அதற்கு தான் நம்ம மனசாட்சியை ஜாக்கிரதையா காத்து கொள்ளணும். நம் மனசாட்சி ஒரு ஸ்கேனிங் இன்ஸ்ட்ருமெண்டை விட பவர்ஃபுல். அது ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப மென்மையானது. அது நம்மை உணர்த்துகிறது, நம்முடைய நிலைமையை நமக்கு காண்பிக்கிறது. முக்கியமா எங்களை போன்ற ஊழியர்களை எத்தனை பேர் ஆராய்வாங்க பாருங்க. எங்க தவறு கண்டுபிடிக்கலாம், என்ன செய்யலாம்னு எல்லாருடைய கண்களும் இன்றைக்கு ஹைலைட் ஆகிறவங்க மேலேயே தான் இருக்கும். அது எந்த துறையில இருந்தாலும் சரி. உன்னுடைய நிலை வளர வளர உன்னை விமர்சிக்கிறவங்க அதிகமாவாங்க. அதற்காக நம்ம இன்னும் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய மனசாட்சியை நாம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கொள்ளணும். பவுல் சொல்லுகிறாரு அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் எப்பொழுதும் என் மனசாட்சி குற்றமற்றதாக இருக்கும்படியாக நான் பழக்கப்படுத்துகிறேன். அவ்வளவு பெரிய பக்தன். மனுஷருக்கு முன்பும் என் மனசாட்சி சரியாக இருக்கணும், தேவனுக்கு முன்பும் அது சரியா இருக்கணும். நமக்கு வெளியரங்கமான தவறுகள் இருந்தா மனுஷங்க பிடிச்சு கொள்வாங்க. நம் மனதுக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம் ஆழ்மனதுக்குள் பாவம் இருந்தால் ஆண்டவர் வேதனைப்படுவார். ஆகவே மனுஷருக்கு முன்பும் சரியாக இருக்கணும், தேவனுக்கு முன்பும் சரியாக இருக்கணும். நான் தேவனுக்கு முன்பு சரியா இருக்க, மனுஷங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன என்று சொல்ல முடியாதுங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மனுஷர் தயவிலும் தேவனுடைய தயவிலும் வளர்ந்தார் என்று இருக்கிறது. சாமுவேலின் விஷயத்திலே அப்படிதான் இருக்கு. அந்த பிள்ளை தேவனின் தயவிலும் மனுஷரின் தயவிலும் வளர்ந்து கொண்டு வந்தான். தேவனோடு சரியா இருக்கிறவங்க நிச்சயமா மனுஷங்களோடு சரியா இருப்பாங்க. தேவனை நேசிக்கிறவங்க மற்றவங்களை நேசிப்பாங்க. இது பிரிக்க முடியாத விஷயங்கள். சிலுவையை பாருங்க, நிலைக்கட்டை குறுக்கு கட்டை. நிலைக்கட்டை உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற சம்பந்தம், குறுக்கு கட்டை உனக்கும் உன் சகோதரருக்கும் சம்பந்தம்.
உன் இதயத்திலே தேவனை தூஷித்தால் தேவன் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். உன் சகோதரனை உன் இதயத்தில் தூஷித்தாலும் உன் ஜெபம் தேவனிடத்துக்கு சேராது. அதற்கு தான் நம்ம மனசாட்சி குற்றப்படுத்தும் போது, குற்றப்படுத்துவதுனா இது தப்பு இது தப்பு இல்லைன்னு சொல்லும் இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? கோபம் வரும்போது உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்போம் பாருங்க. இன்னொருத்தங்க வந்து நம்ம கை காட்டும் முன்பே, யாரோ வந்து நம்ம தவறை எடுத்து காட்டும் முன்பே நம்முடைய மனது நமக்கு சொல்லும் நீ செய்வது தவறு. சின்ன சின்ன விஷயத்துல கூட மென்மையான மனசாட்சி இருந்தா ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் கூட நம் மனசாட்சி எச்சரித்துக் கொண்டே இருக்கும். நீங்க வெளியே சாப்பிடும்போது உங்க மனசாட்சி சொல்லும், நீங்க சாப்பிடுறியே உன் மனைவிக்கு கொண்டு போக மாட்டியான்னு, உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாயா, நீயே வாங்கிக் கொள்கிறா எல்லாம் உன் வீட்டாருக்கு வாங்க மாட்டாயா சொல்லுமா? இப்படி சின்ன விஷயங்க. நம்முடைய மனது மற்றவங்களை திட்டும்போது நம் மனசாட்சி அப்ப உன் விஷயம் என்ன என்று நம்ம கேள்வி கேட்கும். நீ சரியில்லைன்னு சொல்லும்போது நம் மனசாட்சி உள்ள இருந்து கேட்கும், நீ சரியா இருக்கிறாயா? நம்ம அந்த மனசாட்சியின் கடிந்து கொள்வதை கேட்க மாட்டோம். நம் மனசாட்சியின் எச்சரிப்புகளை நம்ம கணக்குல எடுக்க மாட்டோங்க. ஆகவே நம் மனசாட்சிக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்லீப் மோட்ல போய் விடுது. ஆகவே சிலர் மனசாட்சி வேலை செய்யாது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நம் மனசாட்சிக்கு உயிர் வரும், திரும்பவும் எழுந்திருக்கும். அதற்குதான் வசனத்தை கேட்கும் போது நம் மனசாட்சி சுத்தமாக இருக்கும். கேட்காத போது மறந்துடுவீங்க உங்க நிலைய. தேவ சமூகத்தில் உட்காரும் போது தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது தெளிவாக உங்க இதயத்தின் நிலைமையை உணர்வீங்க. உங்க மனசாட்சி உங்களை கண்டிக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? நீங்க ஆவிக்குரிய நபர்களா? ஈவன் நீங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இல்லாவிட்டாலும் எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு. கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் கிடையாது. தேவனை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மனசாட்சி கொடுத்தாரு தேவன். பைபிளை அறிந்தவர்களுக்கு பைபிளின் வார்த்தைகளால அது எச்சரிக்கும். அப்ப பைபிள் வாசிக்காதவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும் தீர்ப்புன்னு சிலர் கேட்பாங்க. நமக்கு தெரியும், திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அது இதுன்னு நமக்கு எல்லாம் தெரியுங்க. 10 கட்டளை இருக்கு நமக்கு. ஆனால் தேவனை அறியாதவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எங்கிருந்து? அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க செய்யறது தவறுன்னு? மனசாட்சி சொல்லும். பாருங்க, மனசாட்சி அவர்களை உணர்த்தும். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அந்நிய ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டாலும் அவர்களுடைய மனசாட்சி சாட்சி கொடுக்கிறது. அவர்களுடைய சிந்தனை ஒவ்வொன்றையும் குறித்து குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று, இது தப்பு இது தப்பு அல்ல என்று உங்களுக்குள்ளேயே உங்க சிந்தனைகளே உங்களை எச்சரிக்கிறது. உங்க மனசாட்சியின் நிமித்தம் தேவன் நியாய தீர்ப்பு செய்வார். மனசாட்சியின் கடிந்து கொள்ளுதலை கேட்டால் என்ன கேட்காவிட்டால் என்னன்னு கேட்கிறீங்களா? மனசாட்சி என்பது தேவனுடைய நியாயம், தேவனின் நீதி, தேவனுடைய ரைட் முறையை காண்பிக்கிறது நமக்கு. அந்த மார்ஜினை தாண்டும் போது நம்முடைய மனசாட்சி தப்பு என்று சொல்லும். பாருங்க, இப்ப கார்ஸ்ல எல்லாருக்கும் நல்ல சீட் பெல்ட்டோடு கூடிய வசதிகள் இப்போ எல்லா கார்லயும் இப்ப வந்திருக்கு இல்லையா? அந்த கார்ல ஏறி உட்காரும் போது அந்த முன் சீட்ல உட்கார்றவங்க கண்டிப்பா பெல்ட் அணிய வேண்டும். வைக்காவிட்டால் என்ன செய்யும் சொல்லுங்க? ஒரு சைரன் கொடுக்கும். கீ கீ கீக்கு ஒரு சத்தம் உண்டாகும். நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு நம் தேசத்துல அப்பொழுது இது இல்லாத போது, நான் அமெரிக்காவில் நியூயார்க்ல ஒரு மீட்டிங் சென்ற போது ஒருத்தங்க லிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த கார்ல உட்கார்ந்துருக்கும் போது நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, நீங்க பெல்ட் போட வேண்டும், அந்த சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று சொல்லுதுன்னு. பெல்ட் போட்டுக்கொண்டேன். அந்த பெல்ட் போடுவதும் எடுப்பதும் சில நேரம் சிரமமாக இருக்கும். கண்டிப்பா பெல்ட் போடணுமா என்று கேட்டேன். பரவாயில்ல போடாவிட்டா விடுங்கன்னு சொல்லிட்டாரு.
என்னவென்றால் அந்த குவின்றது அதற்கு தானே சில நிமிஷங்களுக்கு பின்பு நின்று விட்டது. போடு பெல்ட் போடு, பெல்ட் போடு, ஆபத்து ஆபத்து என்று தான் சொல்லுகிறத நம்ம கேட்கல. நீ செத்தால் சாவு என்பது போல அது நின்று விடும், அவ்வளவுதான். நம் மனசாட்சி கூட அப்படிதான். தப்பு செய்யும்போது தப்பு 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 என்று சொல்லும்போது, போ எனக்கு தெரியும் போ, என் இஷ்டம் என்று மனுஷன் துணிந்து, குடிகாரர்களுக்கு குடிக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மனசாட்சி எச்சரிக்கும். முழுசா குடிகாரன் ஆன பின்பு இனி மனசாட்சியே இல்ல. குடித்தது அவன் செய்த தவறு. குடித்து வந்து மனைவி அடிப்பாங்க, என்னங்க இது? பிள்ளைகளை அடிப்பாங்க, என்னங்க இது? அவங்க தவறு செய்தது போல நிந்திப்பாங்க, என்ன? அதுதான் தலைகீழான வாழ்க்கை. மனசாட்சி வேலை செய்யாத போது நமக்கு மிருகங்களை விட மோசமான நிலைக்கு மாறிவிடுவோங்க. மிருகங்களே மேலாம். அது கூட கீழ்ப்படியும், உணர்ந்து கொள்ளும், கேட்கும், நன்றியோட இருக்கும். ஒரு நாயை வளர்த்தா உங்களுக்கு எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. மனுஷங்களால ஏமாற்றப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஆனா பெட் டாக்ஸால ஏமாந்தவங்க யாரும் கிடையாது. உயிரை கொடுக்கும் அந்த நாய். நாய்க்கு இருக்கிற விசுவாசம் கூட உனக்கு இல்லையான்னு கேட்பாங்கல்ல. மனசாட்சியை தேவன் நமக்காக நம்ம தவறிலே விழாதபடிக்கு, விழுந்து போன நிலைக்கு போகாம கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய மனசாட்சியை தேவனுக்கு முன்பும் மனுஷருக்கு முன்பும் ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். இதை பழக்கப்படுத்திக் கொள்கிறேன் என்றார் பவுல். அப்படின்னா கற்றுக்கொள்ளணும். You have to put it in practice. எப்படி சரி செய்து கொள்ளணும்? உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தும் போது, நீ செய்தது தவறுனும் போது, நீங்க அந்த தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கணும். பைபிள் காலேஜ்ல இருக்கும்போது நான் ஒரு முறை ஜெபிக்கும் போது, பக்கத்துல ஜெபிக்கிற இன்னொரு பிரதரை பார்த்தேன். நன்றாக ஜெபிக்கிற நான் அந்த ஜெபிக்கிற பிரதரை பார்த்த உடனே என் ஜெபம் நின்று விட்டது. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா என்கிறேன். ஏனென்றால் என் மனசாட்சி சொல்லுது, உன் இதயத்துக்குள் பொறாமையின் எண்ணத்தை வரவிட்டாய். உன் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். ஏன் எனக்கு என்ன பொறாமை வந்தது? அவரை பார்த்த உடனே அவர் என்னை விட ரொம்ப ஜூனியர். அவரை ப்ரீச் பண்ண அனுப்புகிறாங்க, என்ன அனுப்புகிறது இல்ல. அவர்கிட்ட எல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்க, எனக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று எனக்குள்ள கம்பாரிசனோடு கூடிய ஒரு பொறாமையின் எண்ணம் என் மனதுக்குள் வந்தது. அவ்வளவுதான். கண்ணுக்குள்ள விழுந்த தூசி எப்படி ஒரு முழு மனிதனையும் கலங்கடிக்குமோ, கண் எப்படி சிவந்து போய் எப்படி தண்ணீர் வந்து கொண்டிருக்குமோ, என் ஜெபம் நின்று விட்டது. என் மனசு கெட்டு விட்டது. ஆவியானவர் சொல்லுகிறாரு, சென்று உன்னுடைய மனசாட்சியை சரி செய்து கொள். தவறுதான்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா என்கிறேன். ஆனா எழுந்து சென்று அவரிடத்துல, பிரதர் உங்க மேல எனக்கு பொறாமை எண்ணம் வந்தது, என்னை மன்னியுங்க என்று நான் சொல்லும் வரைக்கும் என் மனசு அமைதியாக இருக்கவில்லை. தொடர்ந்து என்னால ஜெபிக்க முடியவில்லை. எத்தனை பேர் இன்றைக்கு இஷ்டம் போல நடந்து கொண்டு இஷ்டம் போல பேசிவிட்டு பின்பு பாடல் பாடுவாங்க, குவாயர்ல இருக்கிறோம் என்பாங்க, பிரசங்கம் செய்வாங்க, சண்டே கிளாஸ் எடுத்துப்பாங்க, சபை மூப்பர் என்பாங்க, ஊழியம் செய்கிறோம் என்பாங்க, என்னங்க ஊருக்கு உபதேசம் செய்வாங்க. நம்முடைய மனசாட்சியை சரி செய்ய வேண்டும். ஒத்துக்கொண்டால் சரியாகிவிடும். அறிக்கை செய்தால் குற்றமற்றவங்களா தீர்க்கப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சரி செய்யும். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். செத்த மனசாட்சி இருக்கிற நிலைமைக்கு இன்றைக்கு அநேகர் சென்று கொண்டிருக்கிறாங்க. உன் மனசாட்சி வேலை செய்தா? பிடித்து இருக்கா? அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் ஆகுதா? வசனத்தை கேட்கும்போது உங்க மனசாட்சி அனல் மூட்டப்படும் போது மனசாட்சியின் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உங்கள் இதயத்திலே உங்களை குற்றப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் அப்பப்போவே தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறீங்களா? நல்ல மனசாட்சியை கொண்டிருக்கிறீங்களா? தேவனுக்கு முன்பும் மனுஷருக்கு முன்பும் நல் மனசாட்சியை காத்துக் கொள்வதற்கு நாம பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பப்போ நம்ம தவறு செய்யும் போது அலட்சியப்படுத்தாம நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துகிற விஷயங்களை சரி செய்து கொள்ளுவோம், அறிக்கையிட்டு விட்டு விடுவோம், தேவனிடத்திலே மனஸ்தாபப்படுவோம். எழுப்புதலை பெற்றுக்கொண்டவங்களா நல் மனசாட்சி உடையவர்களாக அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த கடைசி காலத்திலே அப்பா,
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை மூடப்பட்ட மனசாட்சியை உடையவர்களாக எத்தனையோ பேர் அப்பா குறைந்தபட்ச ஞானம் இல்லாமல், குறைந்தபட்ச பயம் இல்லாமல் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நல் மனசாட்சியை கொண்டு வாயின் வார்த்தைகளிலாவது இதயத்தின் சிந்தனைகளிலாவது நாங்கள் செய்த தவறுகளை எங்களுக்கு எடுத்து காண்பித்து எங்களை எச்சரிக்கிற மனசாட்சியின் கடிந்து கொள்வதற்கு கீழ்ப்படிய உதவுங்க. எங்கள் மனசாட்சி எங்களை குற்றப்படுத்தும் போது எங்கள் குற்றங்களை கழுவக்கூடிய, சுத்திகரித்து சுத்தமான மனசாட்சியை கொடுக்கக்கூடிய உம்முடைய சமூகத்திலே நாங்க செபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கற்றுக்கொடுங்க ஆண்டவரே, நல் மனசாட்சியை கொண்டு வாழ்வதற்கு. அது எப்படி என்பதை நாங்கள் பழகிக் கொள்ளும்படிக்கு உம்முடைய பரிசுத்த வசனங்களை வாசித்து தியானித்து உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே எங்களுடைய நிலைமையை உணர்ந்து கொண்டு குற்றப்படுத்துகிற ஒவ்வொரு குற்றத்தையும் அதை உம்முடைய பாதத்திலே அறிக்கை செய்து விட்டுவிடுவதற்கு சுத்தர்களாய், பரிசுத்தர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய் நல் மனசாட்சியோடு வாழ்வதற்கு இந்த அனுதின தியானத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஜெபம் தேவைனா உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. உங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே நாங்க வாசித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் பதில் கொடுக்க முடியாமல் இருந்தாலும் உங்கள் எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். சில முக்கியமான ஜெப பாரங்களுக்கு உடனே நாங்க ஜெபிக்கிறோம். சில பாரங்களுக்காக திரும்ப திரும்ப ஜெபிப்பது கூட நாங்க செய்கிறோம். உங்களுடைய பட்சத்தில் நாங்க விண்ணப்பிக்கிறோம். நீங்களும் கூட ஜெபிங்க. டாக்டர் ஜெய்பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? மற்றவங்களை கூட சப்ஸ்கிரைப் பண்ணும்படி நீங்க இன்வைட் பண்ணுங்க. நீங்களே எங்கள் நிருபங்கள் என்று பவுல் சொன்னது போல நாங்க எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் ப்ரொமோஷன்ஸும் செய்கிறதில்ல. இந்த ஊழியத்தில் பயன்பெறுகிறவங்க இந்த ஊழியத்தில் பங்காளர்கள் ஆகிறதுனால தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலி, ஒரியா மொழிகளிலே கொடுக்கிறோம். மற்றும் ஹிந்தி ஆகிய 6 மொழிகளிலே ஒளிபரப்பப்படுகிற இந்த ஊழியங்கள் முக்கியமாக டிவி மினிஸ்ட்ரீஸ்க்காக இதை தொடரும்படியாக உங்களுடைய ஜெப உதவியை கொடுங்க. ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ் QR கோடு உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய ஏவுதல் உங்களுக்கு இருந்தால் தேவன் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களும் பங்குள்ளவர்களாகும்படியாக பங்காளர்களாக இருங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் பார்க்க மறக்காதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.